ஒரு குயில் ஒரு மரத்துல உட்காந்துட்டு ரொம்ப சோகமா இருந்துச்சாங்க. அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சாம். அதோடைய ஃப்ரெண்டு காக்கா. அப்ப காக்காவும் குருவியும் தான் எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்களாம். ஒண்ணாவே தான் இருப்பாங்களாம். அப்ப காக்காவுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சாம். "நீ ஏன் சோகமா இருக்கிற?" அப்படின்னு காக்கா கேட்குமாம். "இல்ல நேத்து நான் பாட்டு போட்டி கலந்துக்கிட்டேனே, அதுல நான் தோத்து போயிட்டேன். எனக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கடினமா உழைச்சேன். நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு தான் அதுல போய் கலந்துக்கிட்டேன். ஆனா என்னால வின் பண்ண முடியல." அப்படின்னு சொல்லிச்சாம். உடனே காக்கா சொன்னுச்சாம், "யாரு ஒரு போட்டியோ, எதுலயுமே முயற்சியே செய்யாம இருக்காங்களோ, அவங்க தான் கவலைப்படணுமே ஒழிய, நீ கவலைப்படக்கூடாது. நீ ஒரு கலந்துக்கிட்ட, நீ நெறைய உழைப்பு உழைச்சிருக்க, நீ கஷ்டப்பட்டுருக்க. அதனுடைய பலன் நீ திரும்ப திரும்ப கலந்துக்கும் பொழுது தான் அது உனக்கு கிடைக்கும். அது நீ எப் எ எ எப்பொழுதுமே நம்ம கடின உழைப்புக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். வருத்தப்படாத. அது ஒரு 2 திரை இருக்கலாம், 3 திரை கூட கிடைக்கலாம். வெற்றி நிச்சயம் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சொல்லுமாம். அதனுடைய பதில கேட்டதும் இந்த குயிலுக்கு சந்தோஷமாயிடுமாம். சரி நம்ம இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணுமாம். இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நாம எப்பொழுதும் தோல்விய கண்டு துவண்டு விடக்கூடாது. நம்மளும் வெற்றி வந்துடும், நம்மள அடைஞ்சிடும் அப்படிங்கிறத விட நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது. நன்றி.